மதிப்பிற்குரிய விருச்சிகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களாண்டா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். மனசு அறிஞ்சு மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாதவங்க, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதவங்க விருச்சிக ராசி நண்பர்கள். நீங்கள் உதவின்னு ஒன்று கேட்டால் ஓடி வந்து செய்யக்கூடியவங்க தான். எவ்வளோ பெரிய பகையாக இருந்தாலும் அதை மறந்துட்டு, அந்த பகையாளியை கூட மறந்துட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவங்க நீங்கள் தான். எந்த சூழ்நிலையிலையும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தன்னை நாடி வந்தவங்களை ஒருபோதும் காக்க வைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. தேடி வந்துட்டாங்களா, என்ன விஷயம், என்ன பண்ணி கொடுக்கணும், உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள், உடனே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி துடிக்கக்கூடியவங்களும் விருச்சிக ராசி நண்பர்கள் நீங்கள் தான். எவ்வளவோ நல்லது பண்ணுறோம், மற்றவங்களுடைய முயற்சி முன்னேற்றத்துக்கு, மற்றவங்க வளர்ச்சிக்கு நாம் ஏணிப்படியாக தான் இருக்கிறோம். ஆனால் யாரையும் தடுத்து நிறுத்துறதெல்லாம் கிடையாது. மற்றவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்களுக்கு பக்கபலமாக இருந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசி நண்பர்கள் நீங்கள் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை. ஆனால் எவ்வளவோ பண்ணுறோம், எவ்வளவோ இறக்கப்படுறோம். நான் செஞ்சு மற்றவங்கள்ட்ட கெட்ட பேர் தான் வாங்குகிறேன். நான் நன்மைகள் செஞ்சு கெட்ட பேர் வாங்குகிறேன். உதவி உபகாரங்கள் செஞ்சு நான் உபத்திரத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு நிலையான உயர்வோ, எனக்கான ஒரு நல்ல மனநிலையோ என்னை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் யாருமே இல்லையே. என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் என்னை என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, நுண்ணறிவு திறன் இருக்குது. எவ்வளவோ விஷயங்களில் நான் சாதித்தாலும், ஆனால் சுற்றி இருக்கிறவங்கள மட்டும் என்னால் அவங்களுடைய சூட்சுமங்களை எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் சூனியக்காரர்களாகவே இருந்து எனக்கு துரோகபாதங்கள் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியவங்களும் விருச்சிக ராசி நண்பர்கள் நீங்கள் தான். உங்களை பொறுத்த மட்டும் திறமைகள் நிறையா இருக்கும். எப்பேற்பட்ட கிரிட்டிக்கலான வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சாலும் அதை லாபகமாக செஞ்சு வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள் தான். ஒரு உதாரணமாக, விருச்சிக ராசி நண்பர்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அந்த பொறுப்பில் கனகச்சிதமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தான். இன்றைக்கும் நிறைய புலனாய்வு துறையிலிருந்து மிகப்பெரிய சாதனைகளெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் தான். இன்றைக்கு பாதுகாப்பு துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் எல்லாம் விருச்சிக ராசி நண்பர்கள் தான். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகள் புரிகின்றவர்கள் எல்லாம் விருச்சிக ராசி நண்பர்கள் தான். இவ்வளவு திறமைகள் இருந்தும் ஏன் சில நேரங்களில் நாம் பின்னடைவை சந்திக்கிறோம்? என்ன காரணம்? என்னால் ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியலையே. வாழ்க்கையில் போராட்டங்கள், எப்போது பார்த்தாலும் போராட்டம் தான். சகல விதத்திலையும் நான் ஒவ்வொரு விஷயத்தை பெறுறதுக்கும் போராடி தான் நான் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த போராட்டமான வாழ்க்கையா, எனக்கு இதுதான் எழுதப்பட்ட விதியா? சில நேரங்களில் ஏன் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தேன்னு சொல்லி கூட எனக்கு மிகப்பெரிய மன அழுத்தமே வந்துடுது, வெறுப்பு வந்துடுது. இந்த விருச்சிக ராசியில் பிறக்கிறது ஒரு பாவ செயலா? அப்படி என்னதான் இந்த ராசியில் பிறந்து நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இந்த ராசியில் பிறந்தனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நொந்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஐயா, எத்தனையோ குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வருஷம் வருடாந்திர கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மாதாந்திர கிரக பயிற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், கையஸ்டாக வரப்போகிறீங்க, வாழ்க்கையின் உச்சத்துக்கு வரப்போகிறீங்க, விஸ்வரூப வெற்றி பெற போகிறீங்க, தொட்டதெல்லாம் பலிக்க போகுது, நடக்க போகுது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் நடந்த பாடு இல்லையே. நான் அப்படியே தானே இருக்கிறேன், அதை விட கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், நஷ்டத்தில் தான் இருக்கிறேன். நான் எந்த தொழில் பண்ணாலும் நஷ்டத்தை தான் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னான்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லக்கூடியவங்களும் கேட்கக்கூடியவங்களும் விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய பேர் உண்டு. தன்னை சார்ந்தவர்களுக்கும் சரி, உறவுகளுக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் நல்லது செஞ்சு கெட்ட பேரை தான் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். இது எப்போ மாறும் இந்த நிலைமை? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குரு பயிற்சி எனக்கு என்ன செய்ய போகுது, ராகுகேது பயிற்சிகள் என்ன செய்ய போகுது, சனி பயிற்சி என்ன செய்ய போகுது? நான் பார்க்காத சனி பயிற்சியா, நான் பார்க்காத குரு பயிற்சியா? ஆனால் அப்படியே தான் இருக்குது, கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், வளர்ச்சி இல்லை. ஆனால் காணொலிகளில் கருத்துக்கள் சொல்வது மட்டும் நல்லா இருக்குது, ஆக ஓகன்னு சொல்கிறீங்க. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த விருச்சிக ராசியில் நம்ம தெருவில் இருக்கிற 4 பேரோ, நம்ம ஊரில் இருக்கிற 100 பேரோ, இந்த நாட்டில் இருக்கிற 1000 பேரோ, லட்சக்கணக்கான பேரோ கிடையாது. கோடிக்கணக்கான நபர்கள், எவ்வளவோ பேர் பிறந்திருக்கிறோம். எல்லா பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் கிடையாது. இன்றைக்கும் உலக சாதனை பண்ணக்கூடிய நிறைய பேர் விருச்சிக ராசி நண்பர்கள் தான். 100% எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக 20% பேர் கையஸ்டாக தான் இருப்பாங்க, ஒரு 20% பேர் நடுத்தரமாக இருப்பாங்க, ஒரு 20% பேர்
கொஞ்சம் அதற்கு நடுத்தரத்துக்கும் கீழே இருப்பாங்க. பாக்கி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரியாக நிறைய கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள். என்னய்யா காரணம்? சுய ஜாதகங்களில் உங்களுக்கான கிரக அமைப்புகள் நீங்கள் பிறந்திருக்கின்ற பொழுது நாமயோகம் கரணத்தின் அடிப்படையில், திதியின் அடிப்படையில் பல விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் அந்த கிரக அமைப்புகள் வந்திருக்கும். எந்த திதியில் பிறந்திருக்கோ அந்த திதிக்கு ஒரு சூனியங்கள் இருக்கும். எந்த கரணத்தில் பிறந்திருக்குன்னா அந்த கரணநாதன் உங்களுக்கு யாராக இருப்பார்? எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கோ அந்த நாமயோகத்துக்கு யோகாதிபதி யார், அபயோகி யாருன்னு பாருங்க. அவங்களோட தசை தசாபுத்தி காலங்கள் போயிட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த யோகாதிபதிகள் போய் அபயோகி நட்சத்திரத்திலிருந்து தசை தசாபுத்தி நடத்தலாம், பிரயோஜனம் கிடையாது. லக்னாதிபதி போய் சூனியத்தில் முடங்கியிருந்தாருன்னா ஒன்றுமே நடக்காது. உங்களுக்கு முடக்கு நட்சத்திரங்களில் போய் யோகாதிபதிகளை முடங்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? வாழ்நாள் முழுவதும் முடக்கம்தான். வாழ்நாள் முழுவதும் கஷ்டம்தான், நஷ்டம்தான். இப்படி பல விஷயங்கள் சுய ஜாதகங்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வந்து நல்லா வாழக்கூடியவங்க அப்படிங்கிறது வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக 35% முதல் 40% கண்டிப்பாக பொருந்தும். மற்றவர்களுக்கு பொருந்தாது. அதனால் வந்து நடக்கிற தசை தசாபுத்திகள் என்ன சொல்லுது? நம்முடைய பிறப்பின் ரகசியம் என்ன? நாம் என்ன பிறப்பெடுத்து வந்திருக்கிறோம்? என்ன பலாபலனை அடைவதற்காக வந்திருக்கிறோம்? அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக ஜாதகத்தை ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது சிக்கல்கள் இல்லாத பல பேருடைய சுய ஜாதகங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் சிக்கல்கள் இருக்கிற பல பேருடைய ஜாதகங்களுக்கு கோச்சார பலன்கள் சப்போர்ட் பண்ணாது. ஆக கோச்சார கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அது லாபமோ நஷ்டமோ அது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். பருவநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரகங்களும் அதனுடைய வேலைகளை தன்னுடைய சஞ்சார காலங்களில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இதையெல்லாம் புரியாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், நீங்கள் சொல்கிறதெல்லாம் டூப்ளிகேட்டு, வெறும் ஃப்ராடு பண்ணுறீங்க, நீங்கள் பணம் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக என்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட்டில் வர்றீங்க. இது எப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் மனச்சாட்சிக்கிட்ட கேட்டு பாருங்கள், புரியும். நீங்களாக வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அப்போ சுய ஜாதகத்தை பார்க்குறதுக்கு நீ ஏன் பொது பலன் சொல்கிற? பொதுவாக ஒரு விஷயத்தை பேசாமல் எப்படி ஐயா மேற்கட்டடம் கட்ட முடியும்? அடித்தளம் போடாமல் எப்படி ஐயா மேற்கட்டடம் கட்ட முடியும்? எந்த ஒரு விஷயத்துமே பேசினால்தானே ஐயா தீர்வு கிடைக்கும். பேசுவது குற்றமா, சொல்லுவது குற்றமா? ஆக கேட்பதற்கே பொறுமை இல்லாத சில மனிதர்களால் வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு விஷயம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது, அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா கேட்டு பார்ப்போம், அதுலேருந்து நல்லதை எடுத்துக்கிடுவோம், கெட்டதை வந்து நம்ம விட்டு தள்ளிடுவோம். அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட இல்லாத மனிதர்களுக்கு எவ்வளவு பேசினாலும் என்ன நடக்கப் போகின்றது? அதனால் வந்து கண்டிப்பாக சுய ஜாதகங்களில் பல விஷயங்கள் இருக்குது, ஆய்வு பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போது இந்த 2025 சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போவார். கேது பகவான் 10ஆம் இடத்துல இருப்பார். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பார். ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்யணும். ஒரு வாகனம் வாங்குகிறோம், அந்த வாகனத்தை நம்ம என்ன நினச்சி வாங்குவோம்? இந்த கார் வாங்கினதுக்கு இன்னும் நல்லா பெஸ்ட்டாக வாங்கியிருக்கலாமே, இப்படி வீட்டுக்கு ஒரு 20 லட்சம் எஸ்டிமேட் போட்டதுக்கு இன்னொரு 10 லட்சம் சேர்த்து போட்டு இன்னும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கலாமே. இப்படியாக எல்லா விஷயங்களிலுமே பிரம்மாண்டமாக யோசிக்க வச்சு தன்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மேலும் மேலும் நல்லா வச்சுக்கிறோன்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இந்த 4ஆம் இடத்துல இருக்க ராகு செய்வார். இப்படியாக யோசித்து மிக பிரம்மாண்டம் என்ற முறையில் போய் நஷ்டங்களையும் ராகு பகவான் கொடுத்துருவார். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் மாணவர்கள் கவனமாக இருக்கவில்லை என்றால் தன்னுடைய புத்தி செயல்திறனை வேறு மாதிரியாக விளையாட்டுத்தனமாக கொண்டு போய் குறைபாடு ஏற்படுத்தி விட்டுருவார். இதுதான் நடக்கும். ஆக இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். மற்றபடி பிரம்மாண்டத்திற்கு பஞ்சமில்லை. 10ல் கேது எப்பேற்பட்ட வேலையும் செய்து முடித்து நம்ம பணம் பொருள் சம்பாதிச்சிருவோம். 10ல் ஒரு பாவியானும் இருந்தால் பிழைச்சிக்கிறவான்னு அர்த்தம். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சனி பகவான் 5க்கு போகிறாரு. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், சந்தான விருத்தி ஸ்தானம், போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம். ஆக அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வீக சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடியதே, பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடியது, உயர் கல்வியை பற்றி சொல்லக்கூடியது, உயர் வேலைவாய்ப்புகளை பற்றி சொல்லக்கூடியது, மந்திர உபதேசங்களை பற்றி சொல்லக்கூடியது, விளையாட்டுத்துறையை பற்றி சொல்லக்கூடியது. இப்படியான இடங்களில் போய் சனி பகவான் இருந்தால் கோச்சாரத்தில் என்னையா செய்வார்? அதாவது ஃபாஸ்ட்டாக செயல்பட மாட்டார், மெதுவாக செயல்படுவாருன்னு அர்த்தம். கடுமையாக முயற்சி பண்ணி தான் ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அமைப்பு. அப்படின்னால் என்ன அர்த்தம்? அதாவது திருமணம் ஆகும், உடனே நடந்துடும், திருமணம் நடந்துடும், ஆனால் புத்திர பாக்கியம் தாமதமாகும்.
பிள்ளைகளால் கொஞ்சம் மனசங்கடங்கள் ஆகிட்டே இருக்கும். செலவுகள் நிறைய ஆகிட்டே இருக்கும். நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி பிள்ளை நடக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய மனசுக்கு பிடிச்ச மாரி நாம நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுவும் நமக்கு இழுபறியா தான் இருக்கும். எதை செய்தாலும் உற்று நோக்கி கவனித்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில இருப்போம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்கும். குலதெய்வத்தினுடைய கோயில்களுக்கு அடிக்கடி போய் வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். மனசு கஷ்டமாவே இருக்கு. மனசு சஞ்சலமாவே இருக்குதே. ஒரு மன பாரமாவே இருக்குதே. மன விரக்தியாவே இருக்குதே. மனசு வந்து ஒரு இருட்டடைஞ்ச மாரி இருக்குதே. எதையும் தெளிவா சிந்திக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோமே. இதுதான் விஷயம். சனி 5ல் இருந்தால் இருள் கிரகம் மனஸ்தானத்தில் இருந்தால் மனம் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ மனசு வெளிச்சத்துக்கு வரலன்னா சிந்திக்கிறது பூரா எப்படி இருக்கும்? ஒரு இருள் தன்மை சூழ்ந்த நிலையில இருக்கும். அதனால வந்து இந்த மனச வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கி, மனபாரத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு நம்ம வெளியில வந்துட்டோம்னா, பல விஷயங்கள சாதிப்போம் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? மத்தபடி வந்து எல்லா விஷயத்திலயும் சுப செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார். சுப மங்கள நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு பதவி புரமோஷனை கண்டிப்பாக கொடுப்பார். உயர் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவார். உயர் கல்வியில வந்து அப்படியே கஷ்டப்பட்டு முயற்சி முன்னேறி தான் நம்ம முயற்சி பண்ணி தான் ஒரு ஒரு இலக்கை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது தான். சில நேரங்களில் தாமதப்படக்கூடும். இருந்தாலும் அந்த தாமதத்தை நம்ம தடை தாமதத்தையும் தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி முன்னேற போறோம்னு அர்த்தம். இப்படி 5ல சனி பகவான் இருந்தால் இந்த மாதிரியான வேலைகளை செய்வார். அவர் யார் வீட்ல இருக்கார்? குருபவனுடைய வீட்ல இருக்கார். இந்த மீனராசி காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. அயனசயன போக விரயஸ்தானம். நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். தூரதர்ச வெளிநாடு பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லா பக்கமும் போய் வர வைப்பாரு. எல்லா விஷயத்திலையும் நமக்கு நன்மைகளை செய்வாரு. ஆனால் மெதுவாக கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்ப 2½ வருஷத்துக்கு 5ல சனி இருந்தால் என்ன நடக்கும்? ஸ்லோவா நடந்தாலும், லேட்டா நடந்தாலும், லேட்டஸ்ட்டா நல்லதா நடக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. 8ஆம் இடத்தில் குரு பகவான் அசையாத சொத்துக்கள் ஸ்தானத்தில், ஆயுள் ஸ்தானத்தில் சுபகிரகம் போய் மறைஞ்சிருச்சே. இந்த குரு பகவான் யாரையா? 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. அவர் போய் 8ல மறையலாமா? மறையக்கூடாது தான். இருந்தாலும் வில்லங்கங்கள் வராமல் இருக்கணும். நம்முடைய அசையாத சொத்துக்கள்ல வில்லங்கங்கள் வராமல் இருக்கணும். நம்முடைய சான்றோர்கள் செய்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரோ செய்த தவறுக்கு நாம் போய் தண்டனை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து விடுவோம். புரியுதுங்களா? தன்னை சார்ந்தவர்களுக்காக நம்ம இன்னொருத்தருக்கு போய் ஜாமீன் போட்டு நம்ம சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துவிடும். இப்படியாக பல விஷயங்கள் உண்டு. ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பயம் வந்துக்கிட்டே இருக்கும். கடவுள் வழிபாடு நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு அம்சமாக பண்ணுங்க. மனசை வந்து அமைதிப்படுத்துங்க. தியானத்தில் ஆழ்த்துங்க. நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் அப்படிங்கிறதும், குரு பயிற்சி அப்படிங்கிறதும் பல விதத்தில் விருச்சிகராசி நண்பர்களுக்கு நன்மைகளை தந்தாலும் சில நேரங்களில் தடை தாமதங்களும் மனசங்கடங்களையும் ஏற்படுத்தித்தான் தீரும். இதுதான் அர்த்தாஷ்டம சனியை கடந்து இப்போது நாம் பஞ்சம சனிக்கு போகிறதுனால, பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால சில விஷயங்களை தடை தாமதங்களை வந்து ஏற்படுத்தித்தான் தீர்வார். அதனால் பொறுமை நிதானம் அவசியம் அப்படிங்கிறது வேண்டும். இருந்தாலும் இந்த 5 அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக சனி பகவான் தருவார், கொடுப்பார். முயற்சி பண்ணலாமா? ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி பண்ணலாம். தாராளமாக நமக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் தருவார். புரியுதுங்களா? அதனால் வந்து நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்து மூலயமாக பண வரவு அப்படிங்கிற நிச்சயமாக ஏற்படும். அந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டால் உடனே நடக்காது. அதான் விஷயம். ஒரு வாய்ப்புக்காக பல தடவையை காத்து கிடக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற பட்சத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற நமக்கு சாதகமாக தான் இருக்கும். பாதகமான பலனை தராது. மற்றபடி வந்து விருச்சிகராசி நண்பர்களுக்கு நடப்பதெல்லாம் நடக்கப் போவதெல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.